கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் கல்வனின் காதலி என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 8. கச்சேரியில் கள்ளன். மகாஸ்ரீ மகாகணம் பொருந்திய முத்தையா பிள்ளை அவர்கள் நாளது ஜூலை 20 புதனிரவு ராத்திரி 11 மணிக்கு உம்முடைய வீட்டிற்கு விஜயம் செய்வார்கள். அவர்களை தக்கபடி உபசரித்து வரவேற்பதற்கு சித்தமாக இருக்க வேண்டியது. கொஞ்சமாவது அலட்சியமாக இருப்பதாக தெரிந்தால் கடுமையான சிற்றை அனுபவிக்க நேரிடும். இம்மாதிரி கடிதங்கள் அந்த தாலுக்காவில் உள்ள 50-60 பெரிய மனிதர்களுக்கு ஒரே நாளில் கிடைத்தன. கடிதம் பெற்றவர்கள் கதிகலங்கி போனார்கள். அந்த செய்தி வாய்மொழியாக தாலுக்கா முழுவதும் பரவிற்று. ஜனங்கள் அடைந்திருந்த பரபரப்பை சொல்ல முடியாது. குடித்தனக்காரர்கள் வீட்டு கதவுகளுக்கு இரட்டை தாழ்பால் போட ஆரம்பித்தார்கள். இரும்பு பெட்டிகளை இழுத்து இழுத்து பார்த்து பூட்டினார்கள். அநேகம் பேர் தலைமாட்டில் பெரிய தடியை வைத்துக்கொண்டு தூங்கினார்கள். ரொம்ப பெரிய மனுஷர்கள் சிலர் துப்பாக்கிக்கு லைசன்ஸிற்கு விண்ணப்பம் போட்டார்கள். வேறு சிலர் வஸ்தாதுகளுக்கு சம்பளம் கொடுத்து வீட்டில் வைத்துக் கொண்டார்கள். சிலர் தாங்களே சிலம்பம் பழகவும் தொடங்கினார்கள். ராத்திரியில் வீதியில் நாய் குரைத்தால் தீர்ந்தது. அன்றிரவு ஊரில் யாருக்குமே தூக்கம் கிடையாது. சாலைகளில் அஸ்தமித்த பிறகு பிரயாணம் செய்வது அநேகமாக நின்று போயிற்று. அப்படி பிரயாணம் செய்தாலும் கையில் தடிகளுடன் தீவட்டி கொளுத்திக் கொண்டுதான் கிளம்பினார்கள். ஒரு தடவை இப்படி எதிரும் புதிருமாக வந்த 2 கோஷ்டியினர் ஒருவரை ஒருவர் திருடர் கூட்டம் என்று நினைத்துக் கொண்டு அடித்துக் கொண்டார்கள். திருடன் முத்தையனும் மேலும் மேலும் துணிகரமான செயல்களை செய்து கொண்டு வந்தான். சில சமயம் கடிதம் அனுப்பிய பெரிய மனிதர்களின் வீட்டுக்கு கடிதத்தில் குறிப்பிட்ட தேதியிலேயே அவன் தைரியமாக போவான். வேறு சில சமயம் முன்பின்னாக போய் அவர்களை திடுக்கிட செய்வான். அவன் போகும் இடங்களுக்கெல்லாம் தன்னந்தனியாகவோ இரண்டொருவரை மட்டுமே அழைத்து கொண்டேதான் போனான். ஆனால் அவனுடைய ஆட்கள் கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு குடித்தனக்காரர்கள் அவன் கேட்டபடி நகை நாணயங்களை கொடுத்து விடுவார்கள். புருஷர்கள் ஒருவேளை மார்த்தொட்டி கொண்டு சண்டைக்கு கிளம்பினாலும் ஸ்திரீகள் அவர்கள் காலில் விழுந்து கெஞ்சி கொள்ளைக்காரன் கேட்டதை கொடுத்து அனுப்பிவிடச் சொல்வார்கள். அங்கே அப்படி செய்தான், இங்கே இப்படி செய்தான் என்று கதைகள் பரவ பரவ ஜனங்களின் பீதி வளரத் தொடங்கியது. அவ்வளவுக்கும் முத்தையனுடைய துணிச்சலும் அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஆனால் கோவிந்தநல்லூரில் அவன் செய்த காரியம்தான் அவனுடைய துணிச்சலான காரியங்களுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல இருந்தது. கோவிந்தநல்லூரில் ஒரு பெரிய வீட்டில் கல்யாணம். வீதியை அடைத்து போட்டிருந்த கொட்டார பந்தலில் சங்கீத கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. இரவு சுமார் 8 மணி இருக்கும். கேஸ் லைட்டுகள் கண்ணை பறிக்கும்படியான பிரகாசம் அளித்தன. புருஷர்கள் கைவிரல் மோதிரங்களும் ஸ்திரீகளின் காது கம்மல்களும் காந்த விளக்கின் வெளிச்சத்தில் டால் வீசின. சந்தனம், பன்னீர், ஊதுவத்திகளின் வாசனை கமகமவென்று இருந்தது. ஒரு பக்கத்தில் அலங்கரிக்கப்பட்ட சோபாவில் பெண்ணும் மாப்பிள்ளையும் அமர்ந்திருந்தார்கள். அந்த சபையில் வாயசையாமல் உட்கார்ந்திருந்தவர்கள் இவர்கள் மட்டும்தான். மற்றபடி பந்தலில் இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் ஒன்று வெற்றிலை புகையிலையாவது மென்று கொண்டிருந்தார்கள் அல்லது பேசிக்கொண்டாவது இருந்தார்கள். பாடகர் வெகு நன்றாக பாடிக்கொண்டு வந்தார். தியாகராஜ கீர்த்தனம் ஒன்று அக்கு வேறு ஆணி வேறாக பீத்தெறிந்துவிட்டு முத்துக்குமரையனே என்று பழந்தமிழ் கீர்த்தனத்தை எடுத்தார். உடனே சபையில் இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் பாடகரை நோக்கினார்கள். ஒரு நிமிஷ நேரம் சபையில் நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. ஆனால் அடுத்த நிமிஷத்தில் அப்படி மௌனமாக இருந்ததில் வெட்கமடைந்தவர்கள் போல அவ்வளவு பேரும் சேர்ந்தார் போல பேச ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் மெதுவாகத்தான் பேசினார்கள் என்றாலும் அத்தனை பேரும் மெதுவாக பேசின சப்தம் சேர்ந்து ஒரு பெரிய பேரிரைச்சலாகி பாடகரின் பாட்டை மூழ்கடித்து விட்டது. அவர்கள் அவ்வளவு பேரும் பேசின விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அது முத்தையன் விஷயம்தான். இப்படி எல்லோரும் முத்தையனை பற்றியே பேசினார்கள் என்றாலும் அவர்களில் 2 பேருடைய பேச்சை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். ஒருவர் பூங்குளம் தர்மகர்த்தா பிள்ளை, இன்னொருவர் சாக்ஷாத் திருப்புரம் கோவில் மடத்து கார்வார் சங்கு பிள்ளைதான். அந்த பயலுக்கு நம்ம ஊர்தான்னா பாளையத்திலிருந்து ரொம்ப துஷ்டன். நான் அப்போதே சொல்லியிருக்கேன், இந்த பயல் பெரியவனான தீவட்டி கொள்ளை அடிப்பான் என்று என்பதாக தர்மகர்த்தா பிள்ளை கூறினார். நான் சொல்கிறேன் கேளுங்கள். எல்லாம் இந்த போலீஸ்காரர்களின் கயலாகாத தனம்தான். அவனை நான் அண்ணா உதைச்சு போலீஸ் ஸ்டேஷனிலே கொண்டு போய் விட்டேன். போலீஸ்காரர்கள் கையாலாகாமல் அவனை தப்பிக்க விட்டு விட்டார்கள் என்று கார்வார் பிள்ளை சரடிவிட்டார். ஆமாம், போலீஸிலே கூட அவனுக்கு யாரோ உடந்தை. அதனால்தான் அவனை இதுவரையில் பிடிக்கவில்லை என்கிறார்களே என்றார் தர்மகர்த்தா. இருந்தாலும் இருக்கும். இந்த காலத்திலேதான் யோகியனுக்கு காலமில்லையே. திருட்டு பயல்களுக்குத்தானே காலமாக இருக்கு. திருப்பரங்கோயில் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் மாற்றலாகாமல் போனால்
இவனை பிடிக்க முடியவே போறதில்லை. இப்போ எங்கிட்ட மட்டும் போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கட்டும், ஒரு நொடியில பிடிச்சு தரேன். இந்த நிமிஷம் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். இப்படி காரவார் பிள்ளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சபையில் சட்டென்று மறுபடியும் நிசப்தம் குடிக்கொண்டது. பாடகர் பாட்டை நிறுத்திவிட்டார். பக்கவாதியங்கள் நின்றன. சபையோர் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். எல்லோரும் ஒரே போக்காக காரவார் பிள்ளை இருந்த திக்கையே நோக்கினார்கள். அவர்களுடைய கண்கள் மிரண்டு விழித்தன. அவர்களுடைய முகத்திலே பயங்கரம் குடிக்கொண்டிருந்தது. இதை பார்த்த காரவார் பிள்ளையும் கலவரமடைந்தார். எல்லோரும் தம் தலைக்கு மேலே நோக்குவதை பார்த்து அவரும் தலை நிமிர்ந்து பார்த்தார். அந்த க்ஷணத்தில் அவருடைய உடம்பு சொட்ட வியர்த்து விட்டது. ஏனென்றால் அவருக்கு பின்னால் கண்மூடி அணிந்து ஒரு உருவம் கையில் கத்தியுடன் நின்று கொண்டிருந்தது. ஐயோ என்று ஒரு கூச்சல் போட்டார் சங்குப்பிள்ளை. எழுந்து ஓடவும் ஆரம்பித்தார். அடுத்த கணத்தில் பந்தலில் இருந்து அவ்வளவு பேரும் எழுந்தார்கள். நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். விளக்குகள் விழுந்து உடைந்தன. குழந்தைகள் அழுதன. ஸ்திரீகள் கூச்சலிட்டார்கள். சங்குப்பிள்ளை சரணாகதி. தரிகிட்டு ஓடினவர்களுக்குள்ளே மிகவும் விரைவாக ஓடினவர் நமது கார்வாய் பிள்ளைதான். அவரை தொடர்ந்து முத்தையனும் ஓடினான். ஒரு தாவு தாவி அவரை முத்தையன் பிடித்திருக்க கூடும். ஆனால் அப்படி உடனே அவரை பிடிக்க அவன் இஷ்டப்படவில்லை. கூட்டமில்லாத தனியிடத்திலே பிடிக்க வேண்டும் என்று கருதி பின்னோடி சென்று கொண்டிருந்தான். கடைசியில் ஊருக்கு கொஞ்ச தூரத்தில் விளக்கு வெளிச்சம் ஒன்றுமில்லாத இடத்தில் ஒரு வைக்கோல் போருக்கு அருகில் அவனை பிடித்து வீழ்த்தினான். அவருடைய மார்பின் மேல் ஒரு முழங்காலை ஊன்றி உட்கார்ந்து கொண்டான். கத்தியை கையில் தூக்கி பிடித்து கொண்டான். சங்குப்பிள்ளைவாள், நான் இந்த நிமிஷம் எங்கே இருக்கிறேன் சொல்லும் பார்க்கலாம் என்று கூறி பற்களை நர நரவென்று கடித்தான். சங்குப்பிள்ளைக்கு பயத்தினால் பாதி பிராணன் போய்விட்டது. தம்பி, என்னை விட்டுவிடு, நான் ஒன்றும் பண்ணவில்லை. ஐயோ, என்னை விட்டுவிடேன், நான் உன்னுடைய வழிக்கே வரவில்லை என்று விம்மிக்கொண்டே கூறினார். என் வழிக்கு வரவில்லையா? அடடா பெரியவாள், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என் வழிக்கு வந்துதான் ஆக வேணும் என்று சொல்லி முத்தையன் பயங்கரமாக சிரித்தான். பிறகு கடுமையான குரலில், அடே படுபாவி, நிஜத்தை சொல். அபிராமி என்ன ஆனாள்? எங்கே இருக்கிறாள்? நிஜத்தை சொன்னால் பிழைப்பாய், இல்லாவிட்டால் ஒரே குத்தில் செத்துப் போவாய் என்றான். ஐயோ, நிஜத்தை சொல்லிவிடுகிறேன். அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு யாரோ அழைத்து போனார்களாம். இன்ஸ்பெக்டர் வீட்டம்மா அவளை சென்னை பட்டணத்திலே கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே சேர்த்திருக்கிறாளாம். மற்றபடி எனக்கு நிஜமாகவே ஒன்றும் தெரியாத முத்தையா. நான் பிள்ளைக்குட்டிக்காரன், என்னை விட்டுவிடு என்று கதறினார். நீ இப்பொழுது சொன்னது நிஜம்தானா? பொய் என்று தெரிந்ததோ கொன்று போட்டு விடுவேன். இல்லை இல்லை, பொய் தான் சொல்லிவிட்டேன். கோச்சுக்காதே தம்பி, எனக்கு பிள்ளைக்குட்டி ஒன்றும் கிடையாது. சிச்சி, நீ நாசமாக போக. உனக்கு பிள்ளைக்குட்டி வேறு கேடு. அபிராமியை பற்றி நீ சொன்னது நிஜம்தானா? அப்புறம் நீ அவளை பார்க்கவே இல்லையா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை, சத்தியமாக இல்லை. விட்டுவிடு, நீ மகாராஜனாக இருப்பாய் என்று சங்குப்பிள்ளை விம்மி அழத் தொடங்கிவிட்டார். முத்தையன், போ, தொலைந்து போ. உன்னை தொட்ட பாவத்திற்கு நான் தலைமுழுக வேணும். ஆனால் மறுபடியும் ஏதாவது துர்கிருத்தியம் பண்ணினா என்று தெரிந்ததோ என் கை அழுக்காக போனாலும் போகிறது என்று உன் தொண்டையை நெரித்து விடுவேன், தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருந்தான். அவ்வளவுதான். கீழே கிடந்த சங்குப்பிள்ளை வாரி சுருட்டி கொண்டிருந்து ஒரே ஓட்டம் பிடித்து விட்டார். முத்தையன் சங்குப்பிள்ளை தனியாக அகப்பட்டு கொண்ட பொழுது அவன் வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த அயோக்கியன் மட்டும் என்னிடம் அகப்படட்டும், பார்க்கலாம், என்ன பாடுபடுத்துகிறேன் என்று அவன் தனக்குத்தானே எத்தனையோ தடவை சொல்லிக்கொண்டு பல்லை கடித்திருக்கிறான், கையை நெரித்திருக்கிறான். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பம் கிடைத்ததும் அவனால் பழிவாங்க முடியவில்லை. கார்வார் பிள்ளையின் கோழைத்தனம் அப்படி அவனை சக்தியற்றவனாகிவிட்டது. அது மட்டுமல்ல, அபிராமியை பற்றி சங்குப்பிள்ளை சொன்ன செய்தி முத்தையனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கிற்று. அது உண்மை என்பதை அவன் உணர்ந்தான். அவன் மனதில் இருந்த கசப்பும் குரோதமும் சற்றென்று விலகிச் சென்றன. அவன் நெஞ்சை அமுக்கிக் கொண்டிருந்த ஒரு பாரம் நீங்கியது போல இருந்தது. அன்று வீட்டை விட்டு கிளம்பியதற்கு பிறகு இதுவரை இல்லாத குதூகலம் இப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் பொங்கி எழுந்தது. இத்தகைய மனோநிலையில் அவன் தன் கையை கரையாக்கிக் கொள்ள உண்மையிலேயே விரும்பாதபடியால் தான் கார்வார் பிள்ளையை விட்டு விட்டான். அவர் எழுந்து ஓடிப்போனதும் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு குஷாலாக சீட்டி அடித்து கொண்டு சென்றான். இங்கே கல்யாண பந்தலில் கள்ளன் மறைந்ததும் எல்லோரும் மறுபடியும் ஒன்று திரண்டு கும்பலாக கூடி பேசினார்கள். முக்கிய விருந்தினரில் ஒருவரான தர்மஹர்த்தா பிள்ளை மற்றும் சிலரை பார்த்து, இத்தனையுண்டு வாண்டு பயல் தனியாக வந்து இவ்வளவு காபரா பண்ணிவிட்டு போகிறான், நாம் எல்லோரும் வாயிலை விரலை வச்சுண்டுதானே நிற்கிறோம் என்று இறைந்தார். கும்பலில் அவர் சமீபத்தில் நின்ற ஒரு சிறுவன் சட்டென்று தன் வாயிலிருந்து விரலை எடுத்தான். அந்த பையனுக்கு வந்த கோபத்தைப் போலவே அங்கிருந்து இன்னும் பலருக்கும் ரோஷம் பிறந்தது.
அவரவர்களும் வாங்க போகலாம் வாங்க போகலாம் என்று சொல்லிக்கொண்டு தடிகளுடனும் லாந்தர்களுடனும் கிளம்பினார்கள். ஊருக்கு கொஞ்ச தூரம் மேற்கே அவர்கள் போன பொழுது சங்கு பிள்ளை எதிரே வந்தார். அவர் இவர்களை பார்த்து, ஏன் ஐயா, நீங்கள் எல்லாம் மனுஷர்கள் தானா? ஏதடா ஒருத்தர் முன்னாலே போறானே, நாமளும் போவோம் என்று பின்னால் வந்திருக்க கூடாதா? வந்திருந்தால் அந்த திருட்டு பயலை பிடிச்சிருக்கலாமே என்றார். அப்பொழுது தூரத்திலே மறுபடியும் சிரிப்பு ஒலி கேட்டது. சங்கு பிள்ளையின் உடம்பு நடுங்கிற்று. அவரை கவனிக்காமல் சிரிப்பு சத்தம் வந்த திசையை நோக்கி எல்லோரும் ஓடினார்கள். ஊருக்கு அரை மைல் மேற்கே ராஜன் வாய்க்கால் இருந்தது. அதில் அப்பொழுது பிரவாகம் நிரம்பி நீர் போய்கொண்டிருந்தது. வாய்க்காலின் மேல் மூங்கில் கழிகளினால் பாலம் போட்டிருந்தது. முத்தையன் அந்த பாலத்திற்கு சமீபம் வந்தபொழுது கொஞ்ச தூரத்தில் அதோ போகிறான், விடாதே, பிடி என்ற சத்தத்துடன் ஜனங்கள் ஓடி வருவதை பார்த்தான். பாலத்தின் முக்கால் பகுதி வரை அவன் சென்று அங்கே உட்கார்ந்து சில மூங்கில் கழிகளை பிடுங்கி ஆற்றில் விட்டான். பிறகு அக்கறைக்கு தாவிச் சென்று ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்றான். அவனை தொடர்ந்து ஓடி வந்தவர்கள் பாலத்தின் கழிகள் பெயர்க்கப்பட்ட இடத்திற்கு வந்ததும் தொப் தொப் என்று தண்ணீரில் விழுந்தார்கள். முத்தையன் மீண்டும் ஹா 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 என்று உறக்கச் சிரித்துவிட்டு இருட்டில் சென்று மறைந்தான். சுமை தாங்கி. தை மாதம் அறுவடை காலம். சென்ற மாதம் வரையில் பசுமை நிறம் பொருந்தி விளங்கிய வயல்கள் எல்லாம் இப்பொழுது பொன்னிறம் பெற்று திகழ்கின்றன. நெற்கதிர்களை பார்த்தால் பயிர்கள் வயல்களில் சாய்ந்து கிடக்கின்றன. காலை நேரத்தில் அவற்றின் மீது படிந்திருக்கும் பனித்துளிகளின் மீது சூரிய கிரணம் படுங்கால் எண்ணில் அடங்காத வெண்முத்துக்கள் சிதறி கிடப்பது போல தோன்றிற்று. வயல் வரப்புகளில் நடந்து போனால் பசும் புல்லில் படிந்திருக்கும் பனித்துளிகள் காலில் படும் பொழுது ஜிலுஜிலுவென்று வெகு சுகமாக இருக்கிறது. சில வரப்புகளில் தோரம் செடிகள் செழிப்பாக வளர்ந்திருக்கின்றன. அந்த செடிகளில் சிலு சிலுவென்று பூத்திருக்கும் சின்னஞ்சிறு பூக்களுக்குத்தான் என்ன அழகு! எத்தகைய பசும் பொன்னிறம்! இன்னும் சில வரப்புகளில் சேம்பு செடிகள் அடர்த்தியாக வளர்ந்திருக்கின்றன. அவற்றின் இலைகளுக்கு என்ன மிருதுத்தன்மை! அந்த இலையின் மீது அப்படியும் இப்படியும் ஊசலாடி கொண்டிருக்கும் பனித்துளிகளை நாளெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அழுக்காது. ஆனால் அந்த துளிகள்தான் நேரமாக ஆக வெயில் ஏற ஏற மாயமாக மறைந்து போகின்றன. கதிர்கள் நன்றாக முற்றிவிட்ட வயல்களில் காலையில் ஆட்கள் இறங்கி அறுக்கத் தொடங்குகிறார்கள். அப்படி அறுவடையாகும் வயல்களில் இருந்து கம் என்று புது வைக்கோலின் மனம் வீசுகின்றது. அந்த வாசனை முகந்து கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டு வாழ்நாள் எல்லாம் கழித்து விடலாம் போல தோன்றுகிறது. சூரியன் உச்சி வானத்தை அடையும் பொழுது அறுப்பதை நிறுத்துகிறார்கள். அறுத்த பயிர்களை கட்டுக்கட்டாக கட்டுகிறார்கள். பிறகு அக்கட்டுக்களை தலையில் சுமந்து கொண்டு போய் களத்தில் போடுகிறார்கள். திருமகள் செந்தாமரையில் வசிப்பதாக கேட்டிருக்கிறோம். வருஷத்திலே 10 மாதத்திற்கு இது உண்மையாக இருக்கலாம். ஆனால் தை மாசி மாதங்களில் மட்டும் நன்சை நில பிரதேசங்களில் உள்ள நெற்களங்களிலேதான் அவள் வசிக்க வேண்டும். அந்த மாதங்களில் நெற்களங்களின் காட்சி அவ்வளவு அழகாகவும் லக்ஷ்மி விலாசம் பொருந்தியும் இருக்கும். களத்தில் சில இடங்களில் டபார் டபார் என்று அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தானியம் உதிர்ந்ததும் வைக்கோலை போர் போராக போடுகிறார்கள். நெல்லை குவித்து குவியல் குவியலாக செய்கிறார்கள். களத்திற்கு நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் விழுதுகள் விட்டு இறங்கி விஸ்தாரமாக படர்ந்திருக்கிறது. அதன் கிளைகளில் காக்கைகளும் குருவிகளும் இன்னும் பலவிதமான பட்சிகளும் அமர்ந்து கீதம் இசைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆமாம், அவ்வேளையில் காக்கை கத்துவது கூட நல்ல சங்கீதமாகவே தோன்றுகிறது. புள்ளினங்கள் தங்களுடைய இறகுகளை அடித்துக்கொள்ளும் சப்தம் காதுக்கு இன்னிசையாக தணிக்கின்றது. அந்த ஆலமரத்தின் அடியில் ஆங்காங்கே சில ஸ்திரீகள் எதிரில் கூடைகளுடன் உட்கார்ந்திருப்பதை காணலாம். இவர்களுக்கு அங்காடிக்காரிகள் என்று பெயர். இவர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு கூடையும் ஒரு சின்ன கடை. அதில் வறுத்த கடலை, வேக வைத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சுட்ட சோளக்கொண்டை, வெற்றிலைப்பாக்கு, புகையிலை இவையெல்லாம் இருக்கும். இவற்றை அவர்கள் நெல்லுக்கு விற்பார்கள். லாபம் தம்பிடிக்கு தம்பிடிதான். ஆனாலும் மொத்தத்தில் லாபம் ஒன்றும் பிரமாதமாக இராது. நாளனா சாமான்கள் கொண்டு வந்தால் 8 நாள் நெல்லுடன் திரும்பி செல்வார்கள், அவ்வளவுதான். இம்மாதிரி அங்காடி விற்கும் பெண் பிள்ளை ஒருத்தியை தொடர்ந்து போகும் அவசியம் நமக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அவள் களத்தில் தனக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு அங்காடிக்காரிடம் சண்டை போட்டுக்கொண்டு, சிச்சி, உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னை படைச்சானே பிரம்மா, அவனை சொல்லணும் என்று கடுமையாக பேசிவிட்டு அங்காடி கொடி எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு விறுவிறு என்று நடக்கத் தொடங்கினாள். அவள் வயல் வரப்புகள் வழியாகவே நடந்து சென்று கடைசியில் ஒரு வாய்க்காலின் கரையை அடைந்தாள். அந்த வாய்க்காலின் இருபுறமும் அடர்த்தியாக காடு மண்டி இருந்தது. கரையோடு ஒற்றையடி பாதை போயிற்று. கூடைக்காரி அந்த பாதையோடு போனாள். கொஞ்சம் தூரம் நடந்த பிற்பாடு அந்த பெரிய வாய்க்காலில் இருந்து இன்னொரு சின்ன வாய்க்கால் பிரியும் இடம் வந்தது. அப்படி பிரியும் இடத்தில் ஒரு மதகு இருந்தது. கூடைக்காரி அந்த மதகண்டை வந்ததும்
ஆவலுடன் உற்று பார்த்தாள். அந்த மதகின் மேல் ஒரு முழு ரூபாய் பளபளவென்று மின்னிக் கொண்டிருந்தது. கூடைக்காரி அந்த ரூபாய் எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு, என் அப்பனே மவராசா, நீ யாராக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, நீ நன்றாக இருக்கணும். உன்னை நான் பார்த்து அறிய மாட்டேன். ஒரு நாளைக்கு நீ அசரீரி வாக்கு மாதிரி சொன்னாய். அதன்படியே நானும் 2 நாளைக்கு ஒரு தடவை இங்கே வாரேன். நீயும் ஒவ்வொரு படி ரூபாய் 2 நாளைக்கு ஒரு தரம் 1 ரூபாய் படி அளக்கிறாய். சாமி, ஆண்டவனே, என் காலமெல்லாம் இப்படியே போய்கொண்டிருந்தால் நான் சாகிறதற்குள்ளே முழுசா ஒரு 1000 ரூபாய் சேர்த்திடுவேன். அப்புறம் என்னை யார் என்ன கேட்கிறது என்று இவ்விதம் புலம்பிக் கொண்டே கூடையில் இருந்த நிலக்கடலை, சர்க்கரை வள்ளி கிழங்கு எல்லாவற்றையும் எடுத்து மதகின் மேல் வைத்துவிட்டு கடைசியாக ஒரு சோற்று மூட்டையும் எடுத்து வைத்தாள். பிறகு சாமி, ஆண்டவனே, காப்பாத்து என்று 2 கன்னத்திலும் போட்டுக்கொண்டு வெறும் கையுடன் கிளம்பி சென்றாள். அவள் போய் சற்று நேரத்திற்கெல்லாம் புதரை விலக்கிக் கொண்டு முத்தையன் வெளியே வந்தான். மதகின் மேல் காலை தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். சாவகாசமாக நிலக்கடலை உரித்து தின்னத் தொடங்கினான். அப்பொழுது ஒரு மரத்தில் ஏதோ சலசலவென்று சத்தம் கேட்கவே முத்தையன் பளிச்சென்று குதித்து எழுந்து இடுப்பில் செருகியிருந்த கத்தியை கையில் எடுத்தான். சாமி, நான் தான் சொக்கன் என்று சொல்லிக்கொண்டே குறவன் சொக்கன் முன் வந்தான். அடே முட்டாள், கண்ட இடத்திலெல்லாம் நீ என்னை தேடிக்கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேனே, ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டான் முத்தையன். இல்லைங்க சாமி, அந்த ஆளு சொன்னேனே, அது வந்திருக்கு, பணத்தோட வந்திருக்கு என்றான் சொக்கன். சரி, சாயங்காலம் சூரியன் மறைகிற சமயத்தில் சுமத்தாங்கிக்கிட்ட அழைச்சிக்கிட்டு வா. இப்போ இங்கே நிற்காத, போ என்றதும் சொக்கன் அப்படியே ஆகட்டுங்க சாமி என்று சொல்லிவிட்டு போனான். அன்று சாயங்காலம் முன்னே லாக்கப்பில் இருந்து முத்தையன் தப்பிச் சென்ற இரவில் அவன் படுத்து தூங்கிய அதே சுமை தாங்கி மேடையில் ஓர் ஆசாமி உட்கார்ந்து அப்புறம் இப்புறம் பார்த்து முழித்து கொண்டிருந்தான். பொழுது சாய சாய அவனுடைய கவலையும் அதிகமாகி கொண்டிருந்தது. கடைசியில் சுமைதாங்கியின் பின்புறத்தில் ஏதோ சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்க்க, அங்கே முகமூடி அணிந்த ஒரு உருவம் கையில் கத்தியுடன் நிற்க காணவும் உதறி அடித்துக்கொண்டு எழுந்திருந்தான். நல்ல வேளையாக அந்த உருவத்திற்கு பின்னால் குறவன் சொக்கனும் தென்படவே அவனுடைய படபடப்பு ஒருவாறு அடங்கியது. என்னையா, எங்க வந்த? சீக்கிரம் சொல்லு என்றான் முத்தையன். ஒண்ணுமில்ல, வந்து என்றான் அந்த ஆசாமி. நாசமா போச்சு, போ என்றான் முத்தையன். கொஞ்சம் கொஞ்சம் தெத்தா ஜாஸ்தியா இருந்தா இன்னும் அது எப்படி இருக்குமோ? போகட்டும், எங்க வந்த சொல்லித்தலை. உங்களை பார்க்கத்தான் வந்தேன். சரி, பார்த்தாச்சா? போலாமா? பொறுப்பா, பொறு. புலிப்பட்டி எஜமா பணம் கொடுத்திருக்கிறாரு. சரி, கொடுத்து தொலை. அந்த ஆசாமி மடியில் இருந்த பண நோட்டுகளை எடுத்து முத்தையனிடம் கொடுத்தான். வந்து காரியத்தை முழுசா முடிச்சிட்டாக்க இந்த சமயத்தில் குறவன் குறுக்கிட்டு, இதோ பாருங்க ஐயா, நீங்கள் சமாசாரம் சொல்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சு போயிடும். என்கிட்ட தான் எல்லா சமாசாரமும் சொல்லிட்டீங்களே, நான் விவரமாக சொல்லி போடுறேன், நீங்கள் போய் வாருங்க என்றான். அந்த ஆசாமி அப்படியானால் சரி என்றான். பிறகு குறவனை சமிக்கை செய்து அருகில் அழைத்து அவன் காதோடு அந்த பொம்பளையை பைசல் பண்ணிவிடணும் என்று கூறினான். நிலவும் இருளும். முத்தையன் பண நோட்டுகளை கையில் அலட்சியமாக சுருட்டி எடுத்துக்கொண்டு லயன் கரையிலிருந்து படுக்கையில் இறங்கி தண்ணீர் துறையை நோக்கி நடந்தான். தண்ணீர் துறை அடைந்ததும் நீர்க்கரையோடு கிழக்கு நோக்கி நடக்கலானான். அன்று பௌர்ணமி. கிழக்கே பூரணச்சந்திரன் உதயமாகி சற்று நேரமாகி இருந்தது. மேற்கே இருட்ட இருட்ட நிலவு வெண்ணிறம் பெற்று பிரகாசித்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த நதி பிரதேசம் முழுவதும் ஒரு மோகன மாய உலகமாக மாறிவிட்டது. வெண்ணிலவு, வெண்மணல், வெண்மையான நாணல், ஜலமும் நெடுந்தூரத்திற்கு வெள்ளியை உருக்கி வார்த்தது போல பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த வேளையில் அந்த நதிக்கரையோரமாக வெண்மணலில் நடந்து கொண்டிருந்த முத்தையனுக்கு கல்யாணியின் ஞாபகம் வந்தது. கல்யாணி, என்னிடம் பணமில்லை என்றுதானே என்னை நிராகரித்தாய்? கிழவனை போய் கல்யாணம் செய்து கொண்டாய். இப்பொழுது என்னிடம் பணம் இருக்கிறது, வேண்டிய அளவு பணம் இருக்கிறது. இரு, ஒரு நாளைக்கு உன்னை நான் பார்க்காமல் இருக்கப் போவதில்லை. இவ்வளவு பணத்தையும் உன் தலையிலே போடுகிறேன். அப்பொழுது நீ என்ன சொல்லப் போகிறாய் பார்க்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். நீ என்ன சொல்லப் போகிறாய்? என்னை திருடன், கள்ளன் என்று சொல்லப் போகிறாய். என்னை பார்க்கவே பயப்படுவாய். உளறி அடித்துக்கொண்டு போலீஸ்காரனை கூப்பிடுவாய். ஹ ஹ ஹா என்று சிரித்தான். அந்த நிசப்தமான நதி பிரதேசத்தில் அந்த சிரிப்பின் ஒளி பயங்கரமாக கேட்டது. ஆனால் என்னை திருடனாக பண்ணியது யார்? நீதான். நீயும் உன் தகப்பனாரும் உன் உற்றாரும் உன் ஊராரும் தான்
என்னை எவ்வளவு கேவலமாக எண்ணினார்கள். இப்பொழுது மறுபடியும் முத்தையன் சிரித்தான். அன்று சாயங்காலம் நடந்த பேரத்தை நினைக்க நினைக்க அவனுக்கு அடங்காத சிரிப்பு வந்தது. யாரோ ஒரு பெண் பிள்ளை, மிகவும் திமிர் பிடித்தவள். அவளோடு சண்டை பிடிக்க திறமை இல்லாத ஒரு பெரிய மனுஷன் அவள் வீட்டில் கொள்ளையடிப்பதற்காக 2000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறான். இது ரொம்ப கேவலம்தான். அந்த பெரிய மனுஷனுக்கு ஒரு சமயம் புத்தி கற்பிக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த பெண் பிள்ளைக்கு என்ன இவ்வளவு அகத்தை? கொள்ளிடக்கரை கள்ளனை பிடித்து போலீசில் ஒப்படைக்கப் போவதாக அவள் சபதம் கூறியிருக்கிறாளாமே. அவள் எப்படிப்பட்ட திமிர் பிடித்த ஸ்திரியாக இருக்க வேண்டும்? அவளுடைய கர்வத்தையும் அடக்க வேண்டியதுதான். இப்படி யோசித்துக் கொண்டே போன முத்தையன் ஓரிடத்தில் தண்ணீர் கரையிலிருந்து விலகி நாணற்காட்டிற்குள் பிரவேசித்தான். கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே ஒரு பெரிய மரத்தின் அடிப்பாகம் கிடக்க அதன் அருகில் சென்றான். எப்பொழுதோ நதியில் பெருவெள்ளம் வந்த பொழுது அந்த பெரிய மரம் வேருடன் பெயர்த்து கொண்டு வந்து அவ்விடத்தில் மணலில் தட்டி போய் கிடந்திருக்க வேண்டும். அந்த மரத்தில் வாய்க்குறுகலான ஒரு போரை இருந்தது. முத்தையன் அந்த மரத்தின் அருகில் உட்கார்ந்து அந்த போரையில் கையை விட்டான். அதற்குள்ளிருந்து விலை உயர்ந்த நகைகளையும் ரூபாய்களையும் நோட்டுகளையும் வாரி வாரி எடுத்து மடியில் போட்டுக்கொண்டான். 2 கையினாலும் அவற்றை அணைத்து கொண்டே, கல்யாணி, ஒரு நாளைக்கு இவ்வளவு பணத்தையும் உன் காலின் அடியில் போடப் போகிறேன் பார் என்றான். கிருஷ்ணபக்ஷத்து சந்திரன் நாளுக்கு நாள் தேய்ந்து வந்தது. சந்திரோதயமும் நாளுக்கு நாள் இரவின் பிற்பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. அமாவாசைக்கு முதல் நாள் இரவு நடு ஜாமத்தில் முத்தையனும் குறவன் சொக்கனும் ஒரு வீட்டின் புறக்கடையில் நின்று கொண்டிருந்தார்கள். கண்ணங்கரிய இருள் சூழ்ந்திருந்தது. சொக்கன் முத்தையனுக்கு வீட்டின் அடையாளம் எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு, நானும் வரட்டுமா சாமி என்று கேட்டான். கூடாது, நான் ஒரு தடவை விசில் அடித்தால் உள்ளே வா, 2 தடவை அடித்தால் ஓடிப்போய்விட தெரிகிறதா என்றான் முத்தையன். சட்டை பையிலிருந்து ஒரு சின்ன டார்ச் லைட்டை எடுத்து ஒரே ஒரு நிமிஷம் வெளிச்சம் போட்டு ஓட்டின் மீது ஏற வேண்டிய இடத்தை பார்த்து கொண்டான். உடனே விளக்கை அணைத்துவிட்டு ஓட்டின் மீது ஏறினான். முற்றத்தில் அவன் குதித்த பொழுது அதிக சத்தம் உண்டாகவில்லை. ஆனாலும் யாரது என்று ஒரு பெண் பிள்ளையின் கலவரமான குரல் கேட்டது. குரல் வந்த திக்கை நோக்கிச் சென்று சட்டென்று டார்ச் லைட்டை கொளுத்தி காட்டினான். அவள் ஒரு வயது வந்த ஸ்திரீ. முகமுடி தரித்து கையில் கத்தி பிடித்து நின்ற உருவத்தை திடீரென்று கண்டதும் ஐயோ திருடன் என்று அவள் அலறினாள். முத்தையன் கத்தியை காட்டி, சத்தம் போட்டாயோ கொன்று விடுவேன் என்று சொல்லி விளக்கை அணைத்தான். இதற்குள் கூடத்தில் படுத்திருந்த இன்னொரு ஸ்திரீ எழுந்திருந்து முற்றத்தின் பக்கமாக ஓடி வந்தாள். முற்றத்தில் நட்சத்திரங்களின் லேசான வெளிச்சம் சிறிது தெரிந்தது. அந்த வெளிச்சத்தில் அவள் ஓடுவதை பார்த்து முத்தையன் பாய்ந்து சென்று அவளுடைய தோளை பிடித்தான். உடனே நின்று விட்டான். சத்தம் போடாதே, நகைகளை எல்லாம் உடனே கழற்றி கொடு, இல்லாவிட்டால் என்று முத்தையன் ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய குரல் தழுதழுத்தது. மேலே பேச ஓடவில்லை. ஏனென்றால் அந்த பெண்ணினுடைய தோளை தொட்ட மாத்திரத்தில் அவனுடைய உடம்பு ஒரு முறை சிலிர்த்தது. தனக்கு என்ன நேர்ந்து விட்டதென்று அவனுக்கே தெரியவில்லை. அந்த பெண் சட்டென்று திரும்பினாள். அந்த மங்கலான நட்சத்திர வெளிச்சத்தில் அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். என் நகைகள் தானே உனக்கு வேண்டும் முத்தையா என்று கேட்டாள். முத்தையனுடைய காலின் அடியிலிருந்து பூமியே நழுவிவிட்டது போல அவனுக்கு தோன்றியது. அந்த குரல், அது யாருடையது? டார்ச் லைட்டை அவள் முகத்திற்கு நேரே பிடித்தான். ஆம், அவள் கல்யாணிதான்.